யாரு? ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் தனியாக வரல. அண்டு நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதில் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்குது. பேக் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த பேக் உள்ளே தான் பார்த்திங்கன்னா வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க கூட இன்றைக்கி கம்யூனிகேட் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். அண்டு நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க சொன்னேன்ல. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுறேன். மிஸ் ஆஷி, ஓகேவா? இவங்க ரொம்ப நாளாகவே கோஸ்ட் வீடியோ பண்ணணும், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, நானும் ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு இருந்தேன். இன்றைக்கி அதுக்கான ரைட் டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ரைட் டைமா இல்லை ராங்கான டைமான்னு தெரியல. தெரியும். ஆமாம், உள்ளே போனால் தான் தெரியும். ஆக்சுவலாக இப்போ ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து இப்போ இன்றைக்கி இந்த இடத்துக்கு நின்றுட்டுருக்கேன். நீங்கள் ஓகேவா? ஆக்சுவலாக டே வீடியோன்னு சொன்னீங்க. தூரத்தில் இல்லை அது அங்கே எல்லோ கலரில் ஒன்று எரியுதுல்ல. ஐயோ, அதான் தூரத்தில் அங்கே ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று நல்ல இன்ஜினியராக இருக்காது அப்போதுலேருந்து. ஆமாம், அங்கே வர்றது பைக்கு. இல்லை இல்லை இந்த சைடில் இந்த கார்னரில் அங்கே வர்றது பைக்கு. பார்த்து கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பைக் உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரியான லைட்டிங் மட்டும் தெரியுது. பட் அது என்னன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு ஆரம்பமேவா ஆரம்பத்திலே சவுண்டு கேட்குதா? சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வாழைக்கா பார்த்து ஆக்சுவலாக நான் இவங்ககிட்ட நிறைய போஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வீடியோ பார்த்துருக்கேன். பட் இவங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். நானும் வரேன்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். இவங்க ரிப்ளை வரவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் பார்த்தா 3 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் சொல்கிறேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே வீடியோ ஆக்சுவலாக சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இவ்வளோ ஹார்ட்டடாக இருக்குது. என்ன நடக்க போகுது சீரியஸாக தெரியல. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு மனசு சொல்லுது. பயமாக இருக்குது. ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஜாலியாக ரிலாக்ஸாக கௌதம் சார் இருக்காரு. ஸோ அதனால் பயம் அவ்வளோவா இல்லை, அந்தளவுக்கு இல்லை. அவங்க இருக்காங்க, நம்பியிருக்கேன். அப்படியா? என்னையே யார் காப்பாற்றுவான்னு தெரியல. என்னை நம்பி ஒரு ஜீவன் வந்திருக்கு. சரி, ஓகே கைஸ். அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக அப்பப்போ கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன். ஸோ இது இலை வெல்கம் பண்ணது நாய் உள்ளாரு, நாய் உள்ளே இருக்கா? ஐயோ, எனக்கு சருக்கு பார்த்து உங்களுக்கு அங்கே பில்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்கும். நான் அந்த இடத்துல நைட் விஷன் ப்ளேஸ் பண்ணிட்டேன் கைஸ். யாரும் அழுகுறது கேட்குது, சவுண்டு கேட்குது, நல்லா ஓகே. அண்டு ஒன் மோர் விஷயத்தை உங்கள்கிட்ட இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டு நான் உள்ளே போயிடுறேன் கைஸ். நாங்கள் என்னென்னா, ஆமாம், ஆனால் உள்ளார நாய் ஊழையிடுற மாதிரி கேட்குது. சம்திங் யாரோ அழுகிற மாதிரியும் கேட்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தப்போ மேத்யூ அவரை பற்றி மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். அண்ட் அவங்க ஒய்ஃப், அவங்களோட குழந்தை, அதை பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த வாட்டி அதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அண்டு நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் அதை நாங்கள் 2 பேர் தான் போயிட்டு என்கொயரி பண்ணோம். ஸோ அவங்க ஒய்ஃபோட பேரும் அந்த குழந்தை ஒய்ஃபோட பேர் ஜெனிஃபரு, அவங்களோட பொண்ணு பேர் பிரின்சி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப்கிட்டையும் அவங்க குழந்தைகிட்டையும் கம்யூனிகேட் பண்ணி கொஞ்சம் சாஃப்டான முறையில் டீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கேன். பட்டு சாஃப்டாக போகும்போது என்னன்றது தெரியல. உள்ளே போய் பார்க்கறது தெரியும். ஆல்ரெடி எங்களுக்கு ஆரம் பிடிச்சிருச்சு. அண்டு ஒன் ஒரு விஷயத்தை வர்றப்ப இங்கே வர
வர வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக பைக்கில் தான் கரெக்டாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே பைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ எங்களோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகலை. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தனால இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேஸே தெரியல. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பைக்கை நிறுத்திட்டு நான் நைட் விஷனை செட் பண்ணுறதுக்காக பைக்கை நிறுத்தினா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல கொஞ்சம் தூரத்தில் பைக்கு ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ இப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு அதுவுமே எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை கைஸ். சரி ஓகே வந்தாச்சு, ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் உள்ளார வந்து நாங்கள் இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். போகலாமா? அதுக்காக ஆன் இல்லைக்கா இங்கே ஒரு நைட் விஷனை செட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து யாரு யாரும் 3 பேர் 2-3 பேர் தானே இடற மாதிரி இருக்கு. ஒரு மேல் வாய்ஸ் கேட்குது, அதே சமயம் வந்து ஃபீமேல் வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இது ஓடிச்சு தானே. இங்கே யாரோ வந்து இப்போ டக்குனு ஈத்துட்டு வாங்க மாதிரி இல்லை. ஓகே ஓகே நல்லா சவுண்டு கேட்குது, சவுண்டு நல்லா கேட்குது. பார்த்துருவோம், சேஃபாக இரு, வா எட்ட உள்ள வா. ஹலோ மேத்யூ, யாரோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இங்கேயா மேத்யூ, இங்கே இருக்கீங்களா? மேத்யூ, அவங்க ஒய்ஃபை கூட்டு போயிரு. சேஃபாரு சேஃபாரு. ஜெனிஃபர், இதெல்லாம் பண்ணுறது நீங்களா? இங்கேயா? யாருமே இல்லையே. பார்த்தேன், தெளிவாக பார்த்தியா? நல்லா பார்த்தேன், அதனால தெரியும். ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா காற்றடிக்குது, அதே சமயம் யாரோ அலற சவுண்டு தெளிவாக எங்களால் கேட்க முடியும். கரெக்டாக ரொம்ப நல்லா தெளிவாக கேட்குது. காற்று அது காற்றுல தான் செய்யுது. ப்ளீஸ் ஸ்டே அவே, இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி. என்னது இதாக இருக்குது சிம்பிளா? பார்த்தேவா? மேலே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம், எங்க கூட பேச முடியுமா?
மேலே போகிறோம். வேகமாக ஓடணும். நல்லா கேட்டுச்சு, வேகமாக ஓடுற மாதிரி கேட்டுச்சு. கரெக்டு, நல்லா தெளிவாக கேட்டுது எனக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இங்கேருந்து இப்போ தான் வந்தோம். வந்தோடனே இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வேகமாக ஓடின சவுண்ட் தெளிவாக கேட்டுது. மேலே ஏறிட்டா இன்னும் இந்த பில்டிங் இருக்கிறதே பிடிக்கலையோ? இந்த பில்டிங்கை தர மட்டுமே இடித்து தள்ள போகிறீங்களா என்ன? இல்லை நீ கீழே கேன மேலே போய் பார்த்துட்டு வரட்டா? தனியாவா? சேஃபாரு. ஏதாவது பிரச்சனையோ? மேலே போய் பாருங்க. பார்த்து சேஃபாக போங்க. சேஃப் 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 சேஃப். பாட்டில் சவுண்ட்லாம் கேட்குது. இரு மேலே பார்த்துட்டு வந்துடுறோம். பயமாக இருக்கு. எப்படி தனியாக நைட் விஷன் லைட்டு கூட இல்லை. டார்ச் ஒன்ட்டு இருக்குது. டார்ச் எனக்கு மின்னி சவுண்ட் கேட்குது. பிரச்சனை இல்லை, இரு ஒரே நிமிஷம் மேலே பார்த்துட்டு வந்துடுறேன். லைட் ஆன் ஆகுது மறுபடியும் கொடுக்கலாம், அவ்வளோதான். மேலே யாராவது இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கீழே இரு. சேஃப் தான். ஏறு ஏறு ஏறு. பிரின்சி பாப்பா, பிரின்சி இங்கே இருக்கீங்களா? பிரின்சி என்னாச்சு? கேட்குது, எனக்கும் கேட்குது. இங்கே தான் மேலே தான் என் பக்கத்தில் தான் யாரோ ஓடுற மாதிரி இருக்குது. பிரின்சி பாப்பா, இப்போ நீ இங்கே தானே அழுத? வெயிட் பண்ணு. இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு என் கூட வந்து பேச முடியுமா உன்னால்? ஆ, இங்கே தான் மேலே தான் யாரோ இருக்காங்க. என் பக்கத்தில் தான் யாரோ நல்லா தெளிவாக ஓடுற சவுண்டு கேட்குது. எங்க இங்கே எதுவுமே இல்லையே. அதில் கேப்சர் ஆச்சா? என்னாச்சு? சேஃப் தானே? சேஃபா? இங்கே ஏதோ ஒரு வீட்டில் பார்த்தேன்னு சொன்ன ஆஷி.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக தரவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டைலில் எப்பயும் போல் லைட் அவுட் சேலஞ்ச் ட்ரை பண்ணலாம். அவங்க கூட ரொம்ப நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விளையாடிட்டே இருக்க முடியாது. பேசாமல் வந்து லைட் அவுட் சேலஞ்ச் ட்ரை பண்ணிடலாமா? லைட் அவுட் சேலஞ்ச் ட்ரை பண்ணிடுவோமா பேசாமல்? இருண்ணா கீழே வரும். என்னாச்சு? அங்கேயா? பார்த்து சேஃபாரு. நான் இங்கே தான் இருக்கேன். சரி இரு கீழே இறங்கி வந்துடுறேன். நீங்கள் தான் அழுவுறதா? ஓகே சூப்பர். லைட் அவுட் பண்ணிடலாமா? தெளிவாக கேட்டது இருக்கு. மேலே இங்கே கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அங்கே இருந்தப்போ உள்ளே யாரோ ஓடின சவுண்டு கேட்டுதா? சேம் அதே மாதிரி நான் மேலே இருக்கிறப்ப என் பக்கத்தில் ஓடுற சவுண்டு தெளிவாக கேட்டுதாங்க. ஆனால் நீ தான் ஒரே ஒரு வாட்டி வந்து இங்கே மேலே பார்த்துருக்க கரெக்டாக? ஓகே. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து திருப்பி பார்த்தேன். ஆனால் எனக்கு சரியாக எதுவுமே கேப்சர் ஆகும். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இந்த இடத்துல லைட் அவுட் மட்டும் ட்ரை பண்ணுவோம். அவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இந்த லைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால உங்களால் எங்கள் முன்னாடி வர முடியலையா? கைஸ், மல்டி வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. எனக்கு தெளிவாக வந்து நிறைய வாய்ஸ் கேட்குது. இந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். கேட்டு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நானும் ஆஷி 2 பேர் மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல இப்போ கேட்டு மீட்டர் வந்து ஆனில் தான் இருக்குது. நீங்கள் கேட்டு மீட்டரை ஃபோக்கஸ் பண்ணு. அதில் அப்போ தான் வந்து லைட் இருக்குது தெரியுதா? அதில் க்ரீன் கலரு ஓகே. இந்த இடத்துல அக்கா ஜெனிகா, நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் தானா? இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் தானே? இப்போ எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? பிளிங்க் ஆகுது. ஆஷி பிளிங்க் ஆகுது பாரு. பக்கத்தில் தான் இருக்கு. ஜெனி அக்கா வர முடியுமா எங்கள் முன்னாடி? இப்போ எல்லா லைட்டையும் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். யாரும் வராங்க நம்ம பக்கத்தில்? இல்லை, யாரும் நம்ம பக்கத்தில் தான் வராங்க. எங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஹலோ? ஜெனி அக்கா வர முடியுமா எங்க முன்னாடி? இப்ப எல்லா லைட்டையும் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம்.
பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஹலோ? பக்கத்துல தான் இருக்கு. நான் பாத்துட்டேன்னு சொல்றேன்ல. பக்கத்துல ரொம்ப எத்தனை பேர் இருக்கீங்க? எதுக்கு இப்படி ஓடுறீங்க? கா பயமுறுத்தாதீங்கக்கா. ரொம்ப பயமா இருக்கு. அது ரொம்ப ஆக்டிவிட்டி காட்டுது. பக்கத்துல தான் இருக்கு. பிளிங்க் ஆகுது. நீங்க இருக்கிற அதே இருட்டில் தான் இருக்கோம். எதுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க? எங்கள்கிட்ட வந்து ஏதாவது பேசலாமே. ஸ்டெப் சவுண்ட் கேக்குது. கீழே பார்த்து ஓகே நீங்கள் இருக்கிற அதே டைரக்ஷனில் நான் வரேன். எங்கள் முன்னாடி வர முடியுமா உங்களால்? நான் பார்த்துனேன்ற முன்னாடி வர முடியும். காத்தெல்லாம் இல்லையா? இந்த சைடில் இருக்கீங்களா? இந்த சைடில் தான் இருக்கீங்களா? பிளிங்க் ஆகுது. இந்த இடத்துல தான் தெளிவாக வந்து பிளிங்க் ஆகுது. இந்த சைடு பக்கத்தில் தான் நான் தான் பார்த்தேன்னு சொன்னேன்ல. டாப்பில் பக்கத்தில் நின்று ஒயிட் கலரு. முன்னாடி வர முடியுமா? பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகுது பாரு. பக்கத்தில் தான் இருக்கு. நீ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காற்று ஹெவியாக அடிக்குது. ஹெவியாக அடிக்குது காற்று. கீழே கண்ணாடிலாம் ரெட்டு வரைக்கும் பிளிங்க் ஆகுது. தெரியுதா? சுற்றி இருக்கு. எங்கே எது இருக்குன்னே தெரியாது. பின்னாடியே வாக்குடியே வா சொல்லுது. நீங்கள் இருக்கிற அதே பிட்ச் பிளாக். இப்போ நீங்கள் இருக்கிற அதே பிட்ச் பிளாக்ல தான் நாங்கள் இருக்கோம். எதுக்கு எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறீங்க? இங்கே தான் பிளிங்க் ஆகுது. அது சொன்னேன். லைட் ஆன் பண்ணு. என்ன பண்ண போகிறோமா? கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது கூட வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறது. ஆனால் வந்து 2 பேராக போயிட்டு கம்யூனிகேட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? ஒரு ஆளாக தான் போயிட்டு இல்லை ஒரு ஆளாக தான் போயிட்டு அது கூட வந்து பண்ணணும். ஸோ நானே பண்ணுறேன். ஓகேவா? நீ வெயிட் பண்ண மட்டும் போ. கேட்குது. நாயெல்லாம் நிறைய உழையுது. காற்றுல சரி இப்போ என்ன பண்ணுவோம் கைஸ்? ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நான் வந்து கேண்டில் ஏற்ற போகிறேன். ஸோ உனக்கு பிடிச்ச ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்குது. உனக்கு வேணும்னா இப்போ எங்கள் முன்னாடி வந்து வாங்கிக்கலாம். அதை உனக்கு அது தேவைப்படுதா? இவ்வளோ நேரம் இதுக்காக தான் என் பேக்கில் அது இருக்கிறனால தானே வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ண போகிற. சரியா?
ஆமாம், நான் வந்து உள்ளே தனியாக அது கூட வந்து பார்த்தோன்னா இந்த கேண்டில் ஏற்றிட்டு இருக்கும் போதே இவ்வளோ அட்டாக் நடக்குது, எப்படி வெளியே தனியாக நிற்கிறது? சரி அப்போ நீ உள்ளார என் கூட இருக்கியா? அது பிடிக்கல. ஏன்னா கேண்டில் ஏற்றுறது வந்து பார்த்தோன்னா எந்த ஆத்மாவுக்கும் பிடிக்காது, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா அது இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக கேண்டில் வந்து ஏற்றுறது பிடிக்காது. சரி ஓகே, இந்த இடத்துல யாருமே இல்லை. யாரு? நீதானா ஜெனி? இப்போ இந்த இடத்துல ஒரு உருவம் எட்டி பார்க்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா யாரும் வந்து அது இலைலாம் இருக்குல்ல, அந்த இலையெல்லாம் வந்து யாரோ காலால் மிதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஜெனி நாங்கள் இந்த இடத்துல கேண்டில்லாம் ஏற்றுறது உனக்கு பிடிக்கல தானே? உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருக்குது, அந்த கேண்டிலை அணைச்சிட்டு நீ வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு போறியா? இருக்கு அந்த கேண்டில் அணைச்சிட்டு நீ வந்து அந்த பொருள் எடுத்துட்டு போறியா? சரி ஓகே, சரி ஓகே, பேக் வந்து கேண்டில் விடும். பேக் இந்த சிப்பில் கேண்டில் இருக்குது. கேண்டில் எடுத்து எல்லோரும் சுற்ற போகிறாங்க, ஓகேவா? நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரே இடத்துல நிற்க போகிறீங்க. உனக்கு பிடிச்ச பொருள் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டருந்து வந்து வாங்கிட்டு போகலாம் அதை. ஆனால் அதுக்கு நீ என் முன்னாடி வரணும், ஓகேவா? என் முன்னாடி வர முடியுமா? நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். ஏய் கேண்டில் 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 அணைஞ்சிடாத 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 அணையாத அணையாத. உனக்கு வேணுமா? என்கிட்ட பேக்கில் இருக்கிறது உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கையா இது ஒன்று பொறுத்து, இந்த ஒன்றை மட்டும் விடு. ஓகே இந்த பீச் ரைட் இந்தா. ஓகே சேஃபாக போ. நான் எங்கே நிற்கிறேன் வந்து பின்னாடி. இது உனக்கு தேவையா? கண்டிப்பாக கேஸ் எல்லாம் ரெண்டு அழிஞ்சிருச்சு. கரெக்டாக இப்போ நான் வந்து இந்த தூணுக்கிட்ட அந்த காற்று வராத அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நிறுத்திட்டேன், ஓகேவா? இப்போ எல்லா காற்றுமே அப்படியே சட்டை நின்று போச்சு. முடியாது கரெக்டாக முடியாது. எங்கள் பக்கத்தில் தான் ஓடுறியா? ஜெனிகா நீயே பேசி பாரு அவங்ககிட்ட, எதுக்கு அழுகுறாங்க கேளு. அக்கா அக்கா ஏன் அழுகுறீங்க? ஜெனி அக்கா அவங்க அழுகுறாங்க. எதையா அவங்க பிடிக்கல. இங்கே காத்தையில் அங்கே தூணுக்கிட்ட வந்த பிறகும் எப்படி கேண்டில் அன்றைக்கி பக்கத்துலாம் ஊதி விட்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. 3 இதுவும் அட் அ டைமில் அன்றைக்கி எப்படி? அது பிரச்சனை இல்லை,
காற்றுல அணைச்சது நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட இருக்க பொருள் அது தேவையில்லையா? உங்களுக்கு பிடிக்கலையாக்கா? என்கிட்ட இருக்க பொருள் உங்களுக்கு வேணுமா வேணாமா? என்கிட்ட இருக்க பொருள் உங்களுக்கு வேணும்னா இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து வாங்கிக்கலாம். என் பக்கத்தில் வர முடியுமா உங்களால்? இதே போட்டு டம் டிம்னு இட்டிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கு அந்த பொருள் தேவை, கண்டிப்பாக வரும் அது. இந்த பொருளுக்காக தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சி இழுத்த பின்னாடி. அக்கா ஏன் எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? அவங்களுக்கு தேவை இந்த பொருள் தான். கண்ணாடிலாம் கீழே நிறைய கிடக்கு. ஆமாம், பார்த்து பின்னாடி போகாது. முடியும். உங்களுக்கு எங்கிட்ட அந்த பொருள் வேணுன்னா நீங்கள் எங்கள் முன்னாடி வந்தாகணும். இவ்வளோ நேரம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்கள் தானே எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் முன்னாடி வர முடியுமா ஜெனி? வர முடியாதுடா. எதுக்கு நீ இப்போ கத்துற? நீ எதுக்கு இப்போ கத்தன? நீ எதுக்கு கத்தன? நான் கத்தல. இப்போ வர முடியாதுன்னு நீ தானே சொன்ன, நான் ஒன்னே சொன்னேன். ஓகே சரி ஓகே. உனக்கு அப்போ எங்கிட்ட இருக்க பொருள் தேவையில்லையா? உனக்கு அப்போ எங்கிட்ட இருக்க பொருள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் அப்போ இங்கேருந்து கிளம்பட்டுமா? இங்கே இருக்கு சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயம் நடக்குது. ஸோ என்னன்னு தெரில. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அவங்க. அதனால் வந்து அவங்கள இந்த இடத்துலேருந்து நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சேஃப்னு தோணுது. ஸோ அதனால் இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ண போகிறேன். நான் வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது சேஃப்டி கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து சம்திங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ பேசுனாங்க. எதுக்கு அப்படி பேசுனாங்கன்றது எனக்கு தெரில. என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? அதுதான் கேட்டுட்டு இருக்கு. வெளியே ஏதோ வந்து சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது, அதான் வெளில போகணும். சரி ஓகே நம்ம கிளம்பிடலாமா? ஏன்னா இதுக்கு மேலே இங்கே வந்து பார்த்தோன்னா டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம. ஓகேவா? இங்கே ஆனால் டோரே இல்லை. அந்த டோர் இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு தானே? ஆமாம். என்னாச்சு? என்னாச்சு? சரி வா, இது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு. ஏன்னா வந்து மழை வர மாதிரி இருக்குது. வண்டி வேறு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஸ்டார்ட் ஆகலை. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால கிளம்பிடலாம் நம்ம. ஆமாம்
கைஸ் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு நாள் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டீமோடு வந்து ரிச்சுவல் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வரேன். அண்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வண்டியை வந்து சரியில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி என்னாச்சுன்னு பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் வந்து கிளம்புறது தான் சேஃப்னு தோணுது. கிளம்பிடலாமா? ஓகேவா? வெளில போய் பேசிக்கலாம். போயிடலாம். பார்த்து சேஃபாக. யாரு? வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில. ஃபஸ்ட் இங்கே இது கிளம்பிக்கலாம். ஏன்னா மழை டைம் வேறு இது. ஸோ அதனால் கிளம்பிடலாம். யாரு? கைஸ் ஃபைனலாக நாங்கள் இப்போ சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்ததுன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்டு மேடம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியவே இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பூக்கி ஃபேமிலிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒருத்தராக நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுறேன் ஒரு வீடியோவுக்கு. அண்டு இப்போது ஃபஸ்ட்டு டைமாக வந்து வந்தாங்க பகல் வீடியோன்னு சொல்லி வந்தாங்க. டே வீடியோன்னு கூட்டிகிட்டு போனாங்க. நைட் ஷூட்டு என்னமோ நினச்சி போனேன். ஆனால் அங்கே இங்கே என்னென்னமோ நடந்துடுச்சு. நான் சத்தியமாக சொன்னேன், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்குலாம் ஆக்டிவிட்டி நடக்கும்னு. வீடியோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும் போது அப்படியே எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே திக் நிமிடங்கள் பக்குன்னு இருந்துச்சு. அவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துச்சு நிஜமாக. வந்து கௌதம் வந்து கேட்டாங்க என்கிட்ட வந்து, ஏன் இப்படி பண்ணுற, எதனால் இப்படி பண்ணுறன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து அப்போ நார்மலாக தான் இருந்தேன் கேட்கும் போது. ஆனால் ஏன் அவங்க அப்படி கேட்டான்னு தெரியல. அங்கே வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. ஆனால் அகைன் அவங்க ரிப்பீட்டடாக 2 times இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் வந்து பேசி உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். முடிஞ்சால் மறக்காமல் இந்த காம்போ வந்து நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேயை வந்து பிடிக்குன்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பாய்.